இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பிடியில் இருந்து இலங்கை நழுவ முடியாது. ஆனால் அதே சமயம் உதவிகளும் கிடைக்காது என்னும் போது முன்னைய நிலையை விட இலங்கையின் நிலைமை மிகவும் மோசமாக. சீனாவை நோக்கி அமெரிக்கா திரும்புவதும் தாய்வானை பலப்படுத்துவதும் என்றது இலங்கையை மறந்ததாக நாங்கள் கொள்ள முடியாது. இலங்கையை அவர்கள் விட்டு விட்டார்கள். அண்மையில் கூட ஒருத்தர் கேட்டிருக்கார், தென்னிலங்கையில் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்கிறார், அவர்கள் ஏன் வடக்குக்கு வர விருப்பப்படுறார்கள் இல்லை? நம்ம கொழும்பில் என்ன இருக்கிறது, வடக்கில் என்ன இல்லை? தற்போதைய அரசை பொறுத்தவரையில் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தாலும் தமிழ் மக்கள் விவகாரமாக இருக்கும் போது தனக்கு தேவையானவர்களை இந்த அரசு ஏதோ ஒரு வழியில் காப்பாற்ற முற்படுகின்றது. நீங்கள் எங்களை 5 தடவைகளை ஏமாற்றியிருக்கிறீர்கள் என்று டிக்சிட் கூறிய போது தலைவர் கூறியது ஒன்றுதான். அப்படி என்றால் நான் தமிழ் மக்களை 5 தடவை காப்பாற்றி இருக்கிறேன் என்று. எத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் JVP-யை சார்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நிகழ்ச்சிக்கு எழுந்த வணக்கம். இலங்கையின் அரசியல் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வருகையின் பின்னர் உலகளவில் பல கருத்துக்கள் பேசப்படுகின்றன. குறிப்பாக சர்வதேச அமைப்புகள் பலவற்றிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியேறுவதான அறிவிப்பும், பிரான்ஸ் ஒப்பந்தத்திலிருந்தும் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்தும் அவர் வெளியேறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கை தொடர்பான நிலைப்பாடுகள் தொடர்பில் இன்னுமே மௌனமாக அந்த விவகாரம் இருக்கின்றது. இலங்கை விடயங்களில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது? உலக ஸ்தாபனங்களில் இருந்து வெளியேறியது போன்று இலங்கையிலும் இந்த நிலை பெருமளவில் தாக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், ட்ரம்பை பொறுத்தவரையில் தற்போதைய அவருடைய முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் பொருளாதாரம். உங்களுக்கு தெரியும், ட்ரம்பின் பதவியேற்பு 20ஆம் தேதி இடம்பெற்ற போது அந்த முன்னணி வரிசையில் இருந்தவர்களில் ஈலோன் மஸ்காக இருக்கலாம், சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது அமேசானின் தலைவராக இருக்கலாம், முகநூலின் தலைவராக இருக்கலாம், எல்லோரும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய ஊடகங்கள் எவ்வாறு போட்டது என்று சொன்னால், ஒரு சிலிக்கன் வேலி என்று சொல்கின்ற அமெரிக்காவின் தொழில்நுட்ப ஜம்பவான்கள் பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு நகர்வாகத்தான் இருக்க போகுது. எவ்வளவு தூரத்துக்கு தங்கள் மற்ற நாடுகளிலிருந்து நிதியை உள்ளுக்கு கொண்டு வரும், எவ்வளவு தூரத்துக்கு மற்ற நாடுகளை பின்தள்ளி தனது, அதாவது விழுந்து வருகின்ற அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது, அதுதான் அவர்களுக்கு இப்ப பிரதான நோக்கம். எனவேதான் இப்ப இந்தியாவும் பாரிய அடியை வாங்கி இருக்கிறது. எல்லா நாடுகளும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒன்றை கூறிவிட்டார், நீங்கள் டாலரை விட்டு வியாபாரத்திலிருந்து வேற நாணயங்களுக்கு மாறுவீர்கள் என்று சொன்னால் 100% வரி போடுவேன் என்றவுடன் ஜெயசங்கரை உடனே கூறிவிட்டார், இல்லை நாங்கள் டாலரை தான் வைத்திருப்போம் என்ற உடனேயே பல்டி அடித்து விட்டார் என்ற நிலையை பார்க்க சுகாதார நிறுவனத்திலிருந்து விலகியது மட்டுமல்லாது, நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பாரிஸ் அக்ரிமெண்ட், அதாவது காலநிலை மாற்ற தொடர்பான அந்த உடன்பாட்டிலிருந்து விலகியது. நேட்டோ நாடுகளுக்கான நிதியை நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் 5% அதிகரிக்க வேண்டும் என்று, அது எல்லா நாடுகளாலும் முடியாத காரியம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா உலக ஃபாரின் எய்ட் என்று சொல்லுவோம், உலக நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த நிதி, அமெரிக்காவை பொறுத்தவரையில் 2023ஆம் ஆண்டு கணக்கின் அடிப்படையில் $72 பில்லியன் உலக நாடுகளுக்கு வழங்கி இருக்கின்றது. அது படித்துறை உதவியாக இருக்கலாம், ஏனைய உதவியாக இருக்கலாம். US8 ஊடாக வழங்கப்படுற உதவியும் அதற்குள் தான் அடங்கும். இப்போ கொழும்பு பத்திரிகைகளின் தகவலின் அடிப்படையில், அதாவது ட்ரம்ப் சைன் பண்ணி இருக்கிறார் உலக நாடுகளுக்கான உதவியை நிறுத்துவதற்கு. அந்த தகவல் எல்லா தூதரகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது, இலங்கை உட்பட. அப்ப இலங்கையிலும் USD செய்கின்ற உடன்பாடுகள் இப்போது 90 நாளைக்கு நிறுத்தப்படும். அதன் பிற்பாடுதான் அதன் அடுத்தது என்னன்றது தெரியும். அதே போல இந்தியா H1B விசா சிஸ்டம், அந்த விசா சிஸ்டம் மிக கடுமையான பாதிப்பை சந்திக்க போகிறது. அது மீளாய்வு செய்யப்பட்டால் இந்தியாவின் பெங்களூரில் இருக்கிற $250 பில்லியன் பெறுமதியான அந்த IT பூங்கா
அது மட்டுமல்லாது இந்தியாவின் $785 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி வர்த்தகம் அதில் கிட்டத்தட்ட 4% இந்த தொழில்நுட்பம் தான். அதுவும் அமெரிக்காவின் தொழிலை நம்பித்தான். கிட்டத்தட்ட இந்தியாவின் 5 மில்லியன் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 20 மில்லியன் தொழிலாளர்கள் நேரடியற்ற முறையிலும் இந்த அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் வழங்குகின்ற இந்த மென்பொருள் ப்ராஜெக்டை நம்பித்தான் இருக்கிறார்கள் இந்தியா. இப்ப இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அப்ப அதுவும் ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை நிறுத்தி அதாவது அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த தொழில்களை வைத்திருப்பதற்கும் அல்லது வேறு நாடுகளுக்கு போகின்ற நிதியை கட்டுப்படுத்துவதற்கும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஆனாலும் இப்ப பொருளாதார ரீதியாக ட்ரம்பிடமிருந்து பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் படைத்துறை ரீதியாகவும் அல்லது ஒரு அழுத்தங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதாவது ட்ரம்பின் புதிய வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒன்றை கூறியிருக்கிறார் என்றால், தங்களோட மெயின் போக்கஸாக இந்தோ பசிபிக் பிராந்தியம் தான் இருக்கும், அதற்கும் அப்பால் என்று கூறியிருக்கிறார். வந்தவுடனேயே தாய்வானுக்கான ஆயுதங்கள் எவ்வளவு இன்னும் அனுப்பாமல் இருக்கிறதோ அவ்வளவுத்தையும் அனுப்ப சொல்லி கூறிவிட்டார். அதே போல மத்திய கிழக்கையும் அவ்வாறுதான் கொண்டு வரப்போகிறார். ஏனென்றால் ஒபேக் நாடுகள், ஒபேக் பிளஸ் என்றவர்கள் ரஷ்யாவுடன் இணைவது எல்லாவற்றுக்குமான ஒரு தடையாகத்தான் இருக்கும். அப்ப சீனா தான் பிரதான எதிரி என்பதை அவர் தெளிவாக கூறுகிறார்கள். சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி, படைத்துறை வளர்ச்சிக்கு இணையாக நிற்க முடியாது, அல்லது அதனை தாங்கள் ஏதோ ஒரு வழியில் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு இப்போது முக்கிய தேவையாக இருக்கின்றது. உக்ரைன் போரை நிறுத்துவது, பாலஸ்தீனத்தில் கொண்டு வரப்பட்ட அமைதி உடன்பாடு, நேட்டோ அதாவது ஐரோப்பாவிலிருந்து 20,000 படையினரை வெளியகற்றுவது, அவர்களை கொண்டு அமெரிக்காவின் எல்லைகளை பாதுகாப்பது, கிரீன்லாந்தை கைப்பற்றுவது என்று சொல்லி பெரிய ஒரு ஷாப்பிங் லிஸ்டோட தான் அவர் வந்திருக்கிறார். கொழும்பில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தின் தகவல் அடிப்படையில் இலங்கைக்கான உதவியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது, நிதி உதவி. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் உதவிகள் என்பது குறைவு. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் $2 பில்லியன் தான் அமெரிக்கா உதவியாக கொடுத்திருக்கு. மிலேனியம் சேலஞ்சில் $500 பில்லியன் கொடுப்பதாக இருந்தாலும் அது கடைசியாக அது நிறுத்தப்பட்டதால் அது இலங்கைக்கு அது கிடைக்கவில்லை. ட்ரம்பை பொறுத்தவரையில் இலங்கை ஒன்றை கொடுத்தால்தான் நிதி கிடைக்குமே தவிர சும்மா எல்லாம் இனிமேல் நிதி கிடைக்காது என்ற ஒரு நிலை. ஆனால் அதற்கு அப்பால் சீனாவுடனான மோதல்களில் இலங்கை ஒரு முக்கிய பங்காளியாகத்தான் இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பிடியில் இருந்து இலங்கை நழுவ முடியாது. ஆனால் அதே சமயம் உதவிகளும் கிடைக்காது என்னும் போது முன்னைய நிலையை விட இலங்கையின் நிலைமை மிகவும் மோசமாகத்தான். நீங்கள் குறிப்பிடுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கை தொடர்பில் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று அமெரிக்க நிதி வழங்குகின்ற நிறுவனங்களின் வெளியேற்றம் அல்லது அவற்றுக்கான நிதியை நிறுத்துகின்ற இப்போது இருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசினுடைய முடிவானது இலங்கைக்கு ஒரு அதிர்ச்சியான திட்டத்தை அல்லது அதிர்ச்சியான செயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உண்மைதான். இலங்கைக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியான, இலங்கை தற்போதைய நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. அனுர்குமார திசாநாயக்க அரசு வந்ததும் ஏதோ பாலம் தேனும் ஓடும் என்றுதான் யோசித்தார்கள். ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், பச்சை மிளகாயும் 1800 ரூபாய்க்கு விற்கிறது என்று சொல்லுகிறார்கள். 2 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். உப்பை இறக்குமதி செய்ய வேண்டும், அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும். சரி, இவ்வளவு பிரச்சனையிலும் ஏன் வந்தது என்று சொன்னால் அதற்கும் ஒரு ஒழுங்கான பதில் இல்லை. நீங்கள் தேங்காய் சம்பலை கூட சாப்பிடுகிறீர்கள் என்று ஒரு அமைச்சர் கூறுகிறார். இன்னொருவர் கூறுகிறார், நீங்கள் சோறை நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வைக்கிறீர்கள், வீணாக்குகிறீர்கள் என்று கூறுகிறார். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், உலகம் வர்த்தகமயப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு சிறிய நிலத்தில் எவ்வளவு நன்மைகளை பெறலாம் என்பதுதான் உலகத்தின் தற்போதைய தியரி. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப பிரித்தானியாவில் கூட பண்ணையாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். பாலை பிரேசிலில் இருந்து வாங்குகிறார்கள், பிரித்தானியாவிலிருந்து வாங்கவில்லை. அதுக்கு பிரித்தானியா அரசு சொன்னது ஒன்றுதான், அவரோட 20p நாங்கள் வாங்குகிறோம் ஒரு லிட்டர். உங்களோட உற்பத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றுங்க, மாடர்னைஸ் பண்ணுங்க. மாடர்னைஸ் பண்ணி நீங்கள் தான் சரியே தவிர நீங்கள் நினைச்ச விலைக்கு நாங்கள் வாங்கி விற்க முடியாது. அதே போலதான் இன்றும் நீங்கள் நெல்லை விதைத்து விட்டு மழையை பார்த்து கொண்டு இருந்தால் எதுவும் நடக்காது. ஏனென்றால் காலநிலை மாறிக்கொண்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் புயலும் வெள்ளமும் என்று எல்லாம் மாறி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறி இருக்க வேண்டும். அப்ப மழையை நம்பித்தான் விதைத்து கொண்டிருப்பார் என்றால், இப்ப பாருங்கள், இலங்கையில நடக்கிற ஒரு சாதாரணமா என்னென்றால்,
நெல் விதைக்கும் போது மானியம், உரம் மானியமாக கொடுக்கணும், அறுவடை செய்தாலும் மானியம், வெள்ளம் வந்து அழிஞ்சாலும் மானியம் என்று சொன்னால் இதுல லாபம் இல்லை. சீனாவோ இந்தியாவோ, இந்தியா பாஸ்மதி ரைஸ் இவ்வளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்று பாருங்கள். ஏனென்றால் ஒரு அவங்க ஒரு வயலையே 4 தட்டாக்குறாங்க. எசுலோன் பைப்புக்குள்ள மண்ணை போட்டு அதுல 2 மாதத்துல விளையிற அரிசியை நெல்லை கொண்டு வந்து விளைவிச்சு வெட்டி வித்து போட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த தொழில்நுட்பத்தை இலங்கை அரசு அனுமதிக்கிறதாண்டா இல்லை. புலம்பெயர் தேசத்து மக்களின் நிதியை அங்கு வந்து தமிழ் மக்களின் பகுதியில் அபிவிருத்தி என்றால் அதுவும் இல்லை. உப்பளம் இருக்கிறது, அதை அபிவிருத்தி செய்வது இல்லை. அதே போல புதிய தொழில்நுட்பங்களை இலங்கை கொண்டு வரலாம் என்றால் இல்லை. ஏன்? பூகோள அரசியல் சிக்கல். சீனாவுடன் அதிகமாக உறவாடினால் இந்தியாவுக்கு பிரச்சனை, இந்தியாவுடன் அதிகமாக உறவாடினால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை. இவ்வாறான ஒரு சிக்கலுக்கு தான் இலங்கை நிற்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட காரியங்களோடு கடந்த காலங்களில் அமெரிக்கா இலங்கைக்குள் பல உள்ளக வேலை திட்டங்களை முன்னகர்த்தி இருந்தது. ரகசியமான வகையில் குளோப் மாஸ்டர் 17 விமானத்தினுடைய வருகை அல்லது அதன் பின்னரான செயற்பாடுகளை கூட இந்த இடத்தில் மறந்துவிட முடியாது. கடந்த காலங்களில் சிஏஏயின் தலைவர் கூட இலங்கைக்கு நேரடியான ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் பைடன் அவர்களுடைய காலப்பகுதியில். அப்படி இருக்கின்ற போது அந்த திட்டங்கள் எல்லாம் கூட இப்போது நிறுத்தப்பட்டு விடுமா, அல்லது அமெரிக்கா இலங்கைக்குள் நகர்த்திய புலனாய்வு வேலை திட்டங்களிலும் பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன? அமெரிக்கா இலங்கையை பொறுத்தவரையில் பின்வாங்காது. இன்றைக்கு கிரீன்லாந்து வரையிலும், இங்கால பனாமா கால்வாய், சந்தர்ப்பங்கள் இருந்தால் மெக்சிகோ என்று விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு வருகிறது. பிலிப்பைன்ஸை அமெரிக்கா, அடுத்ததாக அமெரிக்காவின் புதிய வெளிவார செயலாளரின் கருத்தின் அடிப்படையில் சீனா தான் அவர்கள் நேரடியாக கூறுகிறார்கள். சீனாவின் பொருளாதார தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் தான் தங்களுக்கு சவாலா, அந்த வேற ஒரு நாட்டிலேயும் இல்லை. உண்மையும் அதுதான். ரஷ்யாவின் பொருளாதாரம் என்று பார்த்தால் 3 ட்ரில்லியன் தான். சீனாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18 ட்ரில்லியன், அமெரிக்கா 25 ட்ரில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நிற்கிறாங்க. அவங்க அடுத்ததாக அமெரிக்காவை முந்தலாம். சீனாவின் எலக்ட்ரிக் காருக்கு இணையாக இலோன் மஸ்க் டெஸ்லாவோட நிற்க முடியாது. சீனாவின் காருக்கு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 100% வரியை விதித்தால் கூட, ஆனால் சீனா ஏனைய சவுத் அமெரிக்காவோ அல்லது வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளோ அல்லது வெவ்வேறு நாடுகளோ ஆசிய நாடுகளையோ அந்த சந்தையை சீனா கைப்பற்றிவிடும். அமெரிக்காவில் இருக்கிற ஒருவர் $20,000 காரை வந்து 40 நேரத்துக்கு வாங்கி ஓட வேண்டிய வரும். மற்ற பக்கத்தில் இருக்கிற தென் அமெரிக்க காரன் $20,000 வாங்கி ஓடுவான் என்னும் போது அது அமெரிக்காவுக்கு தான் பாதகமாக முடியும். எனவே அமெரிக்கா சீனாவை ஏதோ ஒரு வழியில் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை தான் மேற்கொள்ளும். அந்த கட்டுப்படுத்துவதற்கான முயற்சினா இலங்கை மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப இலங்கையில் அவர்கள் போடப்பட்டது, இலங்கைக்கு இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவங்க எப்படி வராங்க என்று சொன்னால், இந்தியாண்ட முதலாவது பொருளாதாரம் அதானி குழுமத்தை முடக்கினார்கள். இப்போது ட்ரம்ப் வந்தவுடன் இந்தியாவின் பொருளாதார ஏற்றுமதிக்கான வரியை கூட்ட போகின்றார். அடுத்தது H1B விசா சிஸ்டத்தை மாற்ற போகின்றார். இப்ப இந்தியா உலக பேருக்கு இனி எங்கே வேலை வாங்கி கொடுக்க போகிறது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இந்தியா சீனாவை விட்டு இந்தியா வெளியேற முடியாது. இந்தியாவின் யூடியூப் சேனல்களை பார்த்தீர்கள் சொன்னால் ஏதோ இந்தியா தன் சொந்த காலில் நிற்பது போலதான் அவர் கூறுவார்கள். ஆனால் உண்மை அதல்ல. சீனாவின் எத்தனையோ தொழில்நுட்பத்தையும் பொருளாதாரத்தை, சீனாண்ட உற்பத்தி ரோ மெட்டீரியலை நம்பித்தான் இந்தியாவின் பொருளாதாரமே இயங்கி கொண்டு நிற்கின்றது. அப்ப இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்தவுடன், ட்ரம்ப் வரும்போதே 20ஆம் தேதி பதவியேற்றார். ஆனா 17ஆம் தேதியே ஈரான் அதிபர் ரஷ்யாவுக்கு சென்று விட்டார். அங்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டை எழுதிவிட்டார்கள். அதே போல சீன அதிபர் ரஷ்ய அதிபருக்கு தொலைபேசியில் கலைத்தார். அதே போல ரஷ்ய அதிபர் எகிப்து அதிபருக்கு தொலைபேசியில் கலைத்து அந்த அங்கு அமைக்கப்பட போகின்ற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தொடர்பாக கலைத்திருக்கிறார். அதே போல தென்னாப்பிரிக்கா, அதாவது பெரிய நாடுகள் கூட அதற்கான ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது என்ன நடக்க போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் 2 கட்ட நிலையில் தான் இருக்கு. இப்ப இந்தியாவை பலவீனப்படுத்துவதும், சீனாவை நோக்கி அமெரிக்கா திரும்புவதும், தாய்வானை பலப்படுத்துவதும் என்றது இலங்கையை மறந்ததாக நாங்கள் கொள்ள முடியாது. இலங்கையை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்றால் இலங்கை அவர்களின் கைக்குள் தான் இருக்கின்றது. இலங்கை என்றால் IMF என்ற நீங்கள் எந்த ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் சண்டேயில வார கொழும்பு பத்திரிகைகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் IMF தொடர்பாக ஏதாவது ஒரு கார்ட்டூன் இருக்கும். இலங்கை அரசு எவ்வளவு தூரமாக மறைக்க முற்படுகிறதே தவிர, ஆனால் இலங்கையால் இதற்கு மேல் ஒன்றும் நகர முடியாது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும் இலங்கையால் நகர முடியாத ஒரு நிலை என்று சொல்லி. இப்ப இலங்கை கிட்டத்தட்ட தற்போதைய அரசு ஒரு அமெரிக்காவின் கையுக்குள் இருப்பது, அது சீனாவை நம்பி இருக்கின்றது பொருளாதாரத்துக்கே தவிர
இந்தியா முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டு விட்டது என்றுதான் நாங்கள் கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சம்பவத்துடன் பார்க்கும் போது இந்தியாவுக்கும் தற்போதைய இலங்கை அரசுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு கடுமையான சேதமடைகிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அது அமெரிக்காவுக்கு சாதகமானது. அமெரிக்காவை பொறுத்தவரை சீனாவை அமெரிக்கா கையாண்டு கொள்ளும். ஆனால் சீனாவையும் இந்தியாவையும் ஒரே சேர இலங்கையில் வைத்து கையாள்வதுதான் அமெரிக்காவுக்கு சிக்கலாகும். முதலில் ஒருவரை அகற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவின் குறியாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிடுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். புலனாய்வு விடயங்களில் ட்ரம்ப் அரசு ஒருபோதும் பின்வாங்காது, அதனுடைய நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லியும் அதற்கு மேலதிகமாக குறிப்பிட்டீர்கள். இப்போது இலங்கை அரசு கிட்டத்தட்ட அமெரிக்காவிடம் சிக்கி தவிப்பது போன்ற ஒரு சூழ்நிலை தென்பட ஆரம்பித்து விட்டது என்று. இதனுடைய பிரதிபலிப்பு எதிர்காலத்தில் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போகின்றது? என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கும் ஒன்று தெரியும். இலங்கை அரசு இப்ப சீனாவுடன் நின்றாலும் அமெரிக்காவையும் சீனாவையும் ஏதோ ஒரு வழியில் நியாயப்படுத்துவதற்காக இந்தியாவை மெல்ல மெல்ல புறந்தள்ளுகிறது என்றது இந்தியாவுக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவுக்கு தெரியும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எப்படியும் ஒரு போரை மூட்டுவது என்பது இயலாத காரியம். என்னால் இந்தியா பெருமளவில் சீனாவில் தங்கியிருக்கிறது, சீனாவும் அவ்வாறுதான் இந்தியாவில் தங்கியிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு தேசங்களையும் பிரித்தாள வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரிக்ஸ்ல இந்த 2 நாடுகளும் தான் இருக்கின்றது. இலங்கை அரசை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் 2022 ஆண்டு இடம்பெற்ற சம்பவம், கோத்தபாய ராஜபக்ஷ தப்பி ஓடியது, அதன் பின்னர் ஜேவிபி எவ்வாறு வந்தது, ஜேவிபிக்கும் தற்போது இருக்கிற அமெரிக்க தூதுவருக்கும் இடையிலான உறவுகள், ஜேவிபி முதலில் IMF எவ்வாறு விமர்சித்தது. ஆனால் இப்போது IMF தொடர்பாக பெர்தேனியா பல்கலைக்கழகம் வைத்த ஒரு கருத்தரங்கையே பிரதமர் கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஜேவிபி எவ்வாறு வந்திருக்கிறது. அது தொடர்பாக இப்ப கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக கூட யாரும் பேசக்கூடாது என்று கூட ஜேவிபியின் உள்வட்டாரங்களுக்கு சொல்லப்பட்டதாக தான் கூறப்படுகின்றது. இப்ப என்னும் போது ஜேவிபியை பொறுத்தவரையில் மேற்குலகத்தை முற்று முழுதாக எதிர்க்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் சுற்றுலா பயணத்துறையாக இருக்கலாம், வர்த்தகமாக இருக்கலாம், எல்லாம் அவர்களில் தான் தங்கி இருக்கின்றது. இப்ப ஆடை ஏற்றுமதி கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக போகிறது. 1.9 பில்லியன் டாலர்கள் பெறுமதியானவை. அதே போல மேற்குலக நாடுகளுக்கு போகின்றன. இப்ப ஜேவிபி இலங்கை அரசாங்கத்தின் ஏற்றுமதிக்கான காம்படிட்டரா வந்திருக்கிறது வியட்நாமோ அல்லது பங்களாதேஷோ அல்லது சீனாவா தான் இருக்கு. அவர்கள் ஏற்றுமதியை பொறுத்தவரையிலும் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலும் மேற்குலகத்தை சார்ந்துதான் இருக்கிறார்கள். சீனாவுடனான உடனடியான தேவைகளுக்கு சீனாவை இலங்கை அரசாங்கம் முற்பட்டாலும் மேற்குலகத்தை இப்ப IMF இருந்து இவர்கள் விலக முடியாத ஒரு நிலைக்கு தான் இருக்கிறார். அப்ப IMF என்றது என்ன? IMFஓ அல்லது அனைத்துலக மனித உரிமைகள் அமைப்புகளோ என்னென்றாலும் அது மேற்குலகம் சார்ந்த ஒரு ஏஜென்டாகத்தான் இருக்கு. இப்ப அந்த வலைக்குள் இலங்கை அரசு தெளிவாக சிக்கி இருக்குது. இப்ப இலங்கை அரசு என்னத்தை இப்போது செய்கிறது என்று சொன்னால், படைத்துறையினரை பலப்படுத்தி படைத்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தனது அரசை பாதுகாப்பதற்கு, அதாவது பிராந்திய நாடுகளிடமிருந்தும் உள்ளூர் அரசியல்வாதிகளிடமிருந்தும் தனது ஆட்சியை தக்க வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் இப்போது மேற்குலகிலும் கூட எல்லோரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு இராணுவ சதி புரட்சி ஒன்றுக்கு முயற்சி செய்தார் என்று தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி இப்போதும் நீதிமன்றம், ஆட்சியாளர்கள் மீதான விமர்சனங்கள் எல்லாம் தொடர்கின்றன. நீதிமன்ற வழக்குகள் கூட தொடர்ந்திருக்கின்றது. அப்படியாயின் இப்போது போகின்ற போர்க்கை பார்த்தால் இலங்கையில் ஆட்சி மாற்றம் அல்லது ஆட்சி கவிழ்ப்பொன்றுக்கான சூழ்நிலை வருகின்ற போது அனுரகுமார திசாநாயக்க இராணுவத்தை கைகளில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதான், கட்டாயம் எடுப்பார்கள். அதற்காகத்தான் அந்த மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அண்மையில் உங்களுக்கு தெரியும், வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. மாலதீவில் இந்தியா ஒரு ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்கு லஞ்சம் கொடுத்ததா. இந்திய அரசு அதை மறுத்திருந்தது. அதன் பிற்பாடு அனுரகுமார திசாநாயக்கா சீனாவில் என்ற போது மிலிந்த மொரகொட இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அவர் பாத் ஃபைண்டர் என்ற ஒரு NGO வச்சிருக்கிறார், அரசு சார்பற்ற நிறுவனம். ஆனால் அவர் எந்த பதவியிலும் இல்லை. ஆனால் அவர் அங்கு போன போது அவருக்கு கிடைத்த மரியாதை என்பது, பாருங்கள், அவரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சந்தித்திருக்கிறார் அஜித் டோவல், இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரா சந்தித்திருக்கிறார், இந்தியாவின் நிதியமைச்சர் சந்தித்திருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2008 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பல ஆட்சி மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இப்ப அமெரிக்கா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜோர்ஜியாவில் இடம்பெற போராட்டங்களை பார்க்கலாம், அதே போல ஸ்லோவாக்கியாவில் இடம்பெற போராட்டங்களை பார்க்கலாம். எல்லாம் NGO-க்கள் அதனை செய்கிறார்கள்.
டிரெக்டர்ஸ், அதாவது டைரக்டர்ஸ் ஒரே ஆக்கலாம், இயக்குனர்கள் ஒரே ஆக்கலாம், என்ஜிஓக்கள்லாம் வேற வேற. அதே போன்ற ஒரு நிலைமை தான் இங்க இருக்கின்றது. இப்ப ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், முன்னர் பதவியில் இருந்ததை விட இப்போது அவர் பிஸியாக இருப்பதாக தான் கூறுகிறார்கள். தென்னிலங்கை நேபாளத்துக்கு போகிறார், இந்தியாவுக்கு போகிறார், மன்மோகன் சிங் இந்த மரண வீட்டுல கலந்து கொள்கிறார் என்று சொல்லி ஒரு பரபரப்பாகத்தான் தெரியும். இப்ப இவ்வளவத்தையும் இந்த அரசுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும் என்னென்ன பின்னால் நடைபெறுகிறது என்பது. அடுத்தது அவர்களுக்கு இருப்பவர்களையே எத்தனை பேரை விலக்கி வாங்குவார்கள் என்றும் தெரியாது. உங்களுக்கு தெரியும் சிரிய அரசு எவ்வாறு வீழ்ந்தது என்று சொல்லி. சிரிய அரசின் ஒரு ஜெனரலுக்கான சம்பளமே $40 என்றுதான் கூறுகிறார். சில இராணுவத்துக்கு சம்பளம் $7 என்றுதான் கூறுகிறார். அவ்வாறு இருந்த ஒரு கரப்டட் இராணுவத்தை இலகுவாக வாங்கிவிட்டார்கள் காசு கொடுத்து. பல இராணுவ தளபதிகள் சண்டையே செய்யவில்லை என்றுதான் கூறுகிறார். அதான் ரஷ்ய அதிபரை கூறியிருந்தார். அலிப்போ விழும்போது, அலிப்போவில் கிட்டத்தட்ட 30,000 சிறிய படையினர் இருந்தார்கள். ஆனால் 300 பேர் தான் போராளிகள் வந்து தாக்கினார்கள். அவ்வளவு மனநிலை உடைந்த ஒரு நிலைமை. ஜேவிபியின் நிலைமையும் அவ்வாறான ஒரு நிலைமை தான். பொருளாதார இப்ப நாடு வந்து பொருளாதாரத்துல இப்ப நான் கூறினேன், பச்சை மிளகாயிலிருந்து அரசியலிருந்து பொருளாதாரத்துல வீழ்ந்து கொண்டிருக்கு. ஜேவிபியின் ஆட்சி முறையை பார்த்தாலும் ஏதோ இயக்கம் நடத்தின அரசாங்கம் என்னன்னு சொன்னால் எல்லோரும் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்கள் கொழும்பு பத்திரிகைகள்ல வார குளத்தை எடுத்து வாசி பார்த்தா தெரியும். இப்ப அவர்களுக்கும் ஓரளவு மனம் விட்டு போச்சு. ஏனென்றால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் என்றுதான் கூறுகிறார்கள். அவர்கள் சில சமயங்களில் இவ்வாறு ஒரு ஆட்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலையோ என்னவோ தெரியாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறும் போது என்னென்றால் ஒரு இயக்கம் நடத்தின மாதிரி அரசாங்கத்தை நடத்த முடியாது. இப்ப ஜேவிபி ஆக்கின்ற சம்பளம் முழுக்க கட்சிக்கு போகுது. இந்த கட்சியிலிருந்து எம்பி பேருக்கு கொடுக்கலாம் என்றால் ஓகே, ஒரு நாள் 2 நாள் ஓகே, தொடர்ந்து இது நீடிக்குமான்றது தெரியாது. அப்ப இது தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியாத சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சிகளும் எதிர்த்தரப்புகளும் தங்களை பலப்படுத்திக் கொள்ளும். அண்மையில் கூட ஒரு செய்தி வந்திருந்தது, ரணில் விக்ரமசிங்க ஒரு நிழல் அரசை போம் பண்ண போகிறார். அப்ப என்னிடம் கேட்டிருந்தார், நிழல் அரசை ஒரு அரசு ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நிழல் அரசை வைத்திருக்க இந்த அரசும் அனுமதிக்காது, வேணுமென்றா வெளிநாட்டில் வைத்திருக்கு. ஆனால் அது இவ்வளவு சாத்தியம் இருக்காது. ஆனால் அது சாத்தியம் படலாம் என்று சொன்னால், இப்ப இந்தியா பெரிய நாடுகள், இந்தியாவாக இருந்தாலும் அல்லது அமெரிக்கா நினைத்தாலும் அல்லது சீனா நினைத்தாலும் பெரிய நாடு. அப்ப இது சாத்தியப்படாதென்றும் இல்லை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது தற்போதைய அரசுக்கு. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப தென்னிலங்கை தகவல்களின் அடிப்படையில் கூட இந்த அரசு தான் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாது திண்டாடுகின்றது. ஊழல் குற்றச்சாட்டுகளைத்தான் எதுக்கெடுத்தாலும் கையில் எடுக்கிறார்கள், கைது செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். ஆனால் அது மக்களை பொறுத்தவரை ஒரு 2 மாசம் 3 மாசம், அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் வேலையை பார்க்க போய் விடுவார்கள். அப்ப அதுக்கு பிறகு அரசத்தான் கேள்வி கேட்பார்கள். அப்ப அவ்வாறு ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இந்த தப்பி பிழைப்பதற்கு அவர்களுக்கு இராணுவத்தை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. எனவேதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும், கடுமையான மாற்றங்களை இராணுவத்தில் கொண்டு வந்திருந்தார்கள். முப்படைகளின் பிரதானி நீக்கப்பட்டிருந்தார். புலனாய்வு துறையிலிருந்து எல்லாவற்றையும் மறுசீரமைத்திருக்கிறார். நீங்கள் கூறுகின்ற இதே காலப்பகுதியில் தான் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. குறிப்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அதானி தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறினார்கள். அதானியினுடைய பொருளாதார திட்டங்கள் தொடர்பிலும் கூறப்பட்டது. அதானி குடும்பத்தின் பூநகரி மற்றும் மன்னார் காற்றலை மின் திட்டங்களை அரசாங்கம் ரத்து செய்துள்ளதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தை மறுஆய்வு செய்ய மட்டுமே அரசாங்கம் முடிவு சொல்லுகிறது என்று குறிப்பிட்ட அவர், மேலும் இந்த திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றார். தேர்தலுக்கு முன்னர் நிராகரிப்போம், அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம் என்றார்கள். வடக்கு பகுதியிலிருந்து இந்திய கடற்கலங்கள், குறிப்பாக மீனவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ரோலர் படகுகளை தடுத்து நிறுத்துவோம் என்றார்கள். என்ன இடம்பெறுகிறது? அல்லது அனுர அரசு செயலிழந்து விட்டதா? உண்மைதான். அவர்கள் வரும்போது யோசித்த அளவுக்கு அங்கு அரசு நடத்துவது அவ்வளவு இலகுவாக இல்லை. அவர்கள் தங்கள் பிரச்சனையை கையாள்வதே மிகப்பெரிய பிரச்சனை. அதிலும் பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், பூகோள அரசியலை நெருக்கடிகளை சமாளிப்பது மிக மிக சிக்கலாக இருக்கின்றது. வரும்போது இந்த மன்னார் காற்றாலையை நிறுத்துவதாகத்தான் கூறினார்கள். பின்னர் அண்மையில் வந்திருந்தது, அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து விட்டு நிறுத்தி விட்டோம். பின்னர் இந்தியாவில் இருந்து செய்தி வந்திருந்த அதானி குழுமம் சொல்லியிருந்தது இல்லை, நிறுத்தவில்லை என்று. அதன் பிற்பாடு இலங்கை அரசு சொல்லியிருந்தது இல்லை, நிறுத்தவில்லை என்று. ஆனாலும் அதில் கூறியிருக்கிறார்கள், அரவிந்த் குமரதிசாநாயக்கா
இந்தியாவுக்கு சென்ற போது மோடியுடன் கதைத்ததாகவும் அந்த விலை தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெறுவதாகவும் மோடி சாதகமான பதிலை சொல்வதாக சொன்னதாகவும் இவ்வாறுதான் சொல்கிறார்கள் தவிர அதை ஏற்றதாகவும் சொல்லவில்லை, நிராகரித்ததாகவும் சொல்லவில்லை. நீங்கள் நடக்கும் சம்பவங்களை பாருங்கள். அண்மையில் கூட மீனவர் பிரச்சனை தொடர்பாக அன்னலிங்கம் அன்னராசா ஒன்றை கூறியிருந்தார். முல்லைத்தீவுல ஒரு மணி அளவில் மத்தியானம் போல 100க்கும் மேற்பட்ட இந்திய இழுவை படகுகள் முல்லைத்தீவில் நின்று மீன்பிடித்துக் கொண்டு நிற்கின்றன. தாங்கள் உதவி கடத்தொழில் அமைச்சருக்கு தொலைபேசி எடுத்து கூறினார்களாம். அதே போல மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்பதான் அவர் கூறியிருக்கின்றார், அதாவது எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்று என்ற கோஷத்துடன் இனிமேல் நாங்கள் தான் போராட வேண்டுமே தவிர நாங்கள் இதுக்கு மேலும் பொறுமை காக்க முடியாது. இந்த தற்போதைய ஏவிபியின் அமைச்சராக இருக்கிற சந்திரசேகரம் அவர் அன்னராசா ஒன்றை கூறுகிறார், அமைச்சராக வர முதல் முன்னர் இந்த போராட்டங்கள்ல பங்கு பெற்றி இருந்தவர்களில் அவரும் ஒருவர், தங்களுடன் போராட்டத்துக்கு வந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போது போன் எடுத்தால் அவர் கதைப்பது வேறு. அவர் மீன் ஏற்றுமதி செய்வதை கதைக்கிறார், மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவதை பற்றி கதைக்கிறார். அதே போலதான் நீங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாணத்தின் யாழ் கலாச்சார மண்டபம், திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று மாற்றம். அதுக்கு சந்திரசேகரும் போயிருக்கிறார், கலாச்சார அமைச்சரும் போயிருக்கிறார். தமிழ் கட்சிகளுக்குத்தான் தெரியாது நடந்தது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இலங்கை அரசு தவிக்கிறது அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ். அப்ப வடக்கையும் கிழக்கையும் இந்தியாவுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்து தனது இப்போதைய சபைவலுக்கான இடத்தை தேடுகிறது இலங்கை அரசு. எனவேதான் கண்டும் காணாமலும் விட்டு விடுகிறது. இந்தியா என்ன செய்தாலும் வடக்கிலும் கிழக்கிலும் செய்துவிட்டு போகட்டும், நாங்கள் மற்ற பகுதியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று. இந்தியா என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்தியா அதில் தமிழர்களின் அடையாளத்தை அளிக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு துன்பமான விடயம். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கு ஒரு கட்டுமானத்தை செய்து, தொழில்துறையை விருத்தியை செய்து, அந்த தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தமிழ் மக்களை அங்கு நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளும் இல்லை. அண்மையில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், தென்னிலங்கையில் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் ஏன் வடக்குக்கு வர விருப்பப்படுறார்கள் இல்லை? கொழும்பில் என்ன இருக்கிறது, வடக்கில் என்ன இல்லை? அப்ப இந்த 15 வருடங்களுக்கு வடக்கை அந்த நிலைமைக்கு ஏன் மாற்றவில்லை நாங்கள்? அதான் இந்த கேள்வி. உண்மையில் வடக்கு போர் இல்லை, போர் நடைபெறவில்லை. அப்ப வடக்கை பொறுத்தவரையில் வளங்கள் இருக்கின்றன. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களின் நிதியுதவி எவ்வளவோ இருக்கின்றது. அவ்வளவும் இருந்தும் வடக்கை அபிவிருத்தி செய்தால் தென்னிலங்கையில் ஏன் போய் தங்கி இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று இல்லை. ஆனால் அந்த நிலைமை இன்னும் கொண்டு வரவில்லை இந்தியா. ஆனால் இலங்கை அரசு தமிழ் மக்களின் வளம், கடல் வளமாக இருக்கலாம், அல்லது நிலங்களாக இருக்கலாம், கலாச்சார மண்டபமாக இருக்கலாம், எல்லாம் தமிழ் மக்கள். அப்ப தமிழ் மக்களுடைய இந்தியாவுக்கு கொடுப்பதன் ஊடாக தனது தப்பி பிழைப்பதற்கான வழியை தேடுகிறது. அவ்வளவுதான் இந்த புதிய அரசு செய்கிறது. நேற்றைய தினம் ஊடக பரப்பில் பிரதானமாக பேசப்பட்ட தமிழர் பகுதியினுடைய முக்கிய செய்தியாக இருந்தது, திரு சுமந்திரன் அவர்களுக்கு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த மெய் பாதுகாவலர்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருப்பதோடு அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இடம்பெற்றிருந்தது. அந்த மெய் பாதுகாவலரை திரு சுமந்திரன் அவர்களுக்கு சேவகம் செய்வது போன்று வாகனத்தினுடைய கதவுகளை திறப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களிடமிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை மீளப்பெறுகின்ற போது குறிப்பிட்டிருந்தார், முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு வீட்டு வேலைகளை செய்வதற்கு நாங்கள் அரசினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிக்கவில்லை, அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்கு இதனை நியமித்தோம் என்று கூறிவிட்டு அனுரகுமார திசாநாயக்க கூடுதல் முழுமையாக தன்னுடைய வாகனத்தின் கதவுகளை தானே துறந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. கதவு திறப்பது யாராகவும் இருக்கட்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்புகள் எல்லாம் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. கருணா மற்றும் சுமந்திரன் அவர்களுக்கு இப்போதும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் டக்ளஸ் அவர்களுக்கு கூட பெறப்பட்டிருப்பதாக ஜாழ் செய்திகள் தெரிவிக்கின்றன. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கின்றது. என்ன இடம்பெறுகிறது? அதான் தற்போதைய அரசை பொறுத்தவரையில் எதை செய்வது, எதை செய்யக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தாலும், தமிழ் மக்களின் விவகாரமாக இருக்கும் போது தனக்கு தேவையானவர்களை இந்த அரசு ஏதோ ஒரு வழியில் காப்பாற்ற முற்படுகின்றது. இந்த அரசு மட்டும் இல்ல, முன்னே அரசுகளும் அதைத்தான் செய்தது. உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு அந்த கருணா பிரிவின் போது கூட
அதன் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அரசு கூறியிருந்தது தான் அதனை செய்து அவரை காப்பாற்றி கொழும்புக்கு கூட்டியது, அவர் மூலம் அந்த போரில் பல நன்மைகளை இலங்கை அரசு பெற்றுக்கொண்டது என்று ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தங்கள் மேற தட்டி கொண்டார்கள். எவ்வளவு பாதுகாப்பாக கிழக்கிலிருந்து தென்னிலங்கைக்கு கருணாவை கொண்டு வந்து எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் என்று தெரியும். இவ்வளவு காலமும் வந்த அரசுகள் டாக்டர் தேவானந்தாவுக்கு இவ்வளவு பாதுகாப்பை வழங்கி பாதுகாத்து வந்தனர் என்று தெரியும். அவர்களுக்கு யார் யார் தேவைப்படுகிறார்களோ, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக அந்த செயற்பாடுகளை மனத்துலக ரீதியாகவோ அல்லது பிராந்திய ரீதியாகவோ முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கு யார் தேவைப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் நன்கு கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மிலிந்த மொரகொடவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நான் முன்னால் கூறியிருந்தேன், அவர் எந்த பதவியிலும் இல்லாத போது கூட ஒரு பிரதமர் அல்லது ஒரு அமைச்சர் ஒரு நாட்டுக்கு செல்லும் போது யார் யார் வந்து கதைப்பார்களோ அவ்வளவு பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவின் தேசத்தின் ஆக்கள் வந்து கதைத்திருக்கிறார்கள் போது அவர் பதவியில் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, அந்த பிராந்திய நலன்களுக்கு உகந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியும். அதே போலதான் சுமந்திரனை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தமிழ் மக்கள் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அனைத்துலக மட்டத்திலேயோ அல்லது பிராந்திய மட்டத்திலேயோ அவர் மூலம் அதனை செய்து விடலாம், அதாவது சிங்கள தரப்புக்கு ஆதரவாக மாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணப்பாடாக இருக்கலாம். தமிழர்களுக்கு சார்பாக மாற்றுவதற்கு சுமந்திரனை பயன்படுத்துகிறார்களா அல்லது தமிழ் சமூகத்தினுடைய நியாயமான கோரிக்கைகள் அல்லது ஆதாரங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள்? அது அவர்களுக்கு சாதகம் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒன்று. அதுதான் அந்த முக்கியமானது. என்னென்று சொன்னால் இதைத்தான் தேச தலைவர் அவர்கள் முன்னே கூறியிருந்தார். டிக்சிட் அவர்கள் கூறிய போது, நீங்கள் எங்களை 5 தடவைகளை ஏமாற்றியிருக்கிறீர்கள் என்று டிக்சிட் கூறிய போது தலைவர் கூறியது ஒன்றுதான், அப்படி என்றால் நான் தமிழ் மக்களை 5 தடவை காப்பாற்றி இருக்கிறேன் என்று. அதே போலதான் நீங்கள் கேட்டது என்னென்றால் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு வைத்திருக்கிறார் என்றால் அது அவர்களுக்கு சார்பு என்று சொன்னால் அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறார் என்பதான் அர்த்தம். இப்ப ஜேவிபி அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பானது தமிழ் மக்களுக்காக செய்யும் என்று யார் கூறினது? அரசியல் கைதிகள் இல்லை என்று கூட சொல்லுகிறார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்ற மாட்டோம் என்று கூறுகிறார்கள். அதை அகற்றுவது தொடர்பாக எதுவும் பேசவில்லை. எந்தவித காணி அபகரிப்பு அது தொல்லியல் திணைக்களங்கள் தன் நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை. எத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபியை சார்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? கல்லூரிய பிடிக்கிறார்கள், மண்ணுரிய பிடிக்கிறார்கள். ஆனால் முன்னைய அரசாங்கங்கள் செய்தது விகாரைகளாக இருக்கலாம், ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களாக இருக்கலாம், அதுகளை விடுவித்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எதை செய்தார்கள்? இல்லை. அஜெண்டா ஒன்றாகத்தான் இருக்கிறது. உருவம் மாறி இருக்கிறது, ஆட்கள் மாறி இருக்கிறார்களே தவிர தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரல் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரல் ஆட்சி மாறினாலும் ஒன்றாக இருக்கும் போது, இப்ப அமெரிக்காண்ட வெளிவார கொள்கையை பார்க்கலாம், ஆட்சி மாறும், கொள்கைகளை பிடிக்க மாற்றம் பெறாது. அதே போலதான் தென்னிலங்கை தமிழர் தொடர்பான கொள்கைகளும் மாற்றம் இருக்காது என்று சொன்னால் அந்த சிங்கள அரசின் அந்த கொள்கைகளுக்கு இசைவானவர்களை அந்த அரசுகள் பாதுகாத்துக் கொள்ளும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள்ளக அரசியலும் சர்வதேச ரீதியாக குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியின் வருகையின் பின்னர் இலங்கையில் நிகழப்போகின்ற மாற்றங்களும் பிராந்திய அரசியலில் இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளும் அமெரிக்கா, சீனா, இந்தியாவினுடைய எதிர்கால இலங்கை தொடர்பான நிலைப்பாடுகளும் இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்பினுடைய விஸ்தரிப்பின் பின்னணிகளும் என்று பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.